गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्पति வல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் நின் துணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா. நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் ஒரு பாசுரம் சொல்கிறார். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெருமாளை அடையறதுக்கான வழி ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் அடையணும் அப்படின்றது நம்மாழ்வாருடைய வார்த்தையும் கூட. அதை அனுசரித்து தான் ஆண்டாளும் பெரியாழ்வார்கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்காக தன்னுடைய தாய்மார்கள்கிட்ட தான் காதலை வெளிப்படுத்தினா, அந்த தாய்மார்கள் தன்னுடைய தகப்பனாரான பெரியாழ்வார்கிட்ட சொல்லக்கூடிய காலத்துக்குள்ளே பொறுக்க முடியாமல் என்னை பெருமாள் எந்தெந்த இடத்துலலாம் விளையாடினாரோ, வடமதுரைன்னு சொல்லக்கூடிய மதுராலேருந்து ஆரம்பித்து பெருமாள் விளையாடின காளிங்க நர்த்தனம் பண்ண அந்த யமுனை கரை, அதை தவிர பெருமாள் விளையாடின மல்லர் களம், அப்படி ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு பெருமாள் பக்தர்களோடு சேர்ந்து எந்த பக்தர்களெல்லாம் எந்த இடத்துல காப்பாற்றினார், பக்த விலோச்சனம், பத்த விலோச்சனம், இப்படிப்பட்ட இடத்தெல்லாம் சொல்லி கடைசியில் துவராபதி எந்த இடத்துல பெருமாள் ராஜாங்கம் பண்ணாரோ அந்த துவாரகையில் கொண்டு போய் என்னை சேர்த்துடுங்கோ அப்படின்னு சொன்ன ஆண்டாள், மேலும் அந்த அடுத்த பதிகத்தால் அந்த பெருமாள் வரவை காத்திருந்து அந்த பெருமாளுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை கொண்டு இந்த காதல் நோயை தீர்க்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கர்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பெய்தார் போல் புறனின் அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே. அழகான ஒரு உதாரணம் ஆண்டாள் கொடுக்குறா. கண்ணன் என்னும் கருந்தெய்வம், பெருமாளுக்கு கிருஷ்ணனுக்கு கருப்பு வண்ணன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுக்கான அர்த்தமும் நம்ம முன்னாடி பார்த்தோம். அது ஏன் கருப்பாக இருக்கிறன்னா, தாயாருடைய பார்வையானது எப்பயும் பெருமாள் மேலே படுறதுனால ஸ்வயமாக, அதாவது ஸ்வபாவத்திலே இருக்கக்கூடிய தங்கமயமான திருமேனியானது தாயாருடைய பார்வையால் கருப்பாக தெரியறது. மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள் அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம். அப்போது அந்த கண்ணன் என்று சொல்லக்கூடிய கருப்பு தெய்வம், ஏன்னா இங்கே ஒரு விதமாகவும் சொல்லணும், அதை ஆண்டாளை பெருமாளினும் காப்பாற்றதுனால பெருமாளினும் கருப்பு உள்ளம் கொண்டவராகவே இருக்கார். அதாவது ஆண்டாள்கிட்ட கோபம் கொண்டவராகவே ஆண்டாள் பார்க்குறதாக கொண்டு கருந்தெய்வம்னு அப்படி ஒரு அர்த்தமும் பண்ணுறா பெரியவா. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை, அந்த பெருமாளுடைய காட்சி எப்போ கிடைக்கும்னு நான் காத்துட்டுருக்கேன். காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பெய்தார் போல் புறம் நின் அழகு பேசாதே. இந்த தாய்மார்கள் என்ன சொன்னால், இருமான அவங்க அப்பா கிட்ட பார்த்து பேசுகிறோன்னு சொன்னமோ இல்லையோ, இன்னும் நீங்கள் பேசாமல் உக்காந்துட்டுருக்கீங்களே, நீங்கள் வெளியிலேருந்து வார்த்தை தான் விடுறீங்களே தவிர ஒன்றும் காரியம் செய்கிறது கிடையாது. இது எப்படி இருக்குது? அடிப்பட்ட புண்ணில் புளியை கொண்டு தடவரா மாதிரி வெளியிலேருந்து நன்னா வக்கனையாக நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு ஆண்டாள் பெண்மை சுபாவத்துக்கு ஏற்ப அந்த தாய்மார்கள் இடத்துல கடிஞ்சு பேசுகிறா. பெண்ணின் வருத்த மரியாதைன்னு மேலே பெருமாளுக்கும் ஒரு அடைமொழி கொடுக்க போகிறா. புண்ணில் புலி பெய்தார் போல் புறம் நின்று அழகு பேசாதே. வெறும் அழகு காட்டுற மாதிரி பேசின்னு இருக்கீங்களே தவிர காரியத்தை ஒன்றும் செய்கிறது கிடையாது. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கும் செய்ய தெரியல, அந்த பெருமாளுக்கும் என்னுடைய நிலைமை தெரியல. பெண்ணின் வருத்த மரியாதை, ஒரு பொம்மநாட்டி எப்படிலாம் கஷ்டப்படுவா, அவளை போய் காப்பாற்றணுமே அப்படின்னு தன்மையே இல்லாதவனா அந்த பெருமாள். ஏன்னா பெருமாளை நோக்கி இங்கே ஆண்டாள் பெண்ணின் வருத்த மரியாதைன்னு சொல்லும் பொழுது ரெண்டு விதமான அர்த்தம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பெண்களுடைய வருத்தத்தை அறியாத பெருமாள்னு ஒரு அர்த்தம். ஆனால் இதே பெருமாள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதையை பிரிஞ்சு இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டாராம். ஏன்னா தாயார் சீதை தன்னை அடைஞ்சுட்டான்றதுனால அவள் பேர ஒரு கருணை. அதாவது ஒரு பெண், சாதாரணமாகவே ஒரு பெண் அப்படின்ற ஒரு பொதுவான ரீதியில் அந்த சீதை பேரில் பெருமாளுக்கு ஒரு கருணை இருந்துதான். அந்த சீதை தன்னை ஆசிரியிச்சிட்டாலே அப்படின்றதுனால, ஆசிரியிச்சிட்டான்னா அடைஞ்சுட்டாலே அப்படின்றதுக்காக அவளை காப்பாற்ற வேண்டியன்ற கடமையால் ஆண்டு சம்சயம்னு சொல்லக்கூடிய அந்த குணம் இருந்து தான். மூணாவது என்ன சொல்கிறாலாம், தன்னுடைய, அதாவது நம்ம வாரணமாயிரம் தசகத்தில் பார்த்த மாதிரி கல்யாணமானது யாக யஜ்யங்களை பண்ணி தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகத்தானே தவிர, அப்படிப்பட்ட தர்ம காரியங்களை பண்ணணுன்னா பக்கத்தில் பொண்டாட்டி வேணும், பெண் வேணும், மனைவி வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. அந்த தர்ம காரியங்களை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்காக பெருமாள் வருத்தப்பட்டார். நாலாவது, மனைவியுடைய சேர வேண்டிய காலத்தில் சேரணும்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம பிராட்டியை விட்டு இருக்கோமேனு பெருமாள் 4 விதமாக கஷ்டப்பட்டார்.
நீ தான் ஒரு பிரிவானது எப்படி இருக்குன்னு தெரியுமே கண்ணன்னா ராமன் 2 பேரும் ஒருத்தர் தானே, உனக்கு தெரியுமே, நீனே தான் கஷ்டப்பட்டிருக்கியே, அப்படின்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படின்றத கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உனக்கு குணமே இல்லாமல் போயிடுதா. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ணவாடை, அறைன்றது இடுப்பு பிரதேசத்துக்கு பேர். அதில் பெருமாள் என்ன சாதிக்கிறார், பீதக வாடை. மேலே சொல்ல போகிறா, பீதக வாடை உடையானை பெருந்தார் மேக கன்றே போல். அடுத்த தாசகத்தில் பெருமாள் அந்த பீதக வாடையோடு ஆண்டாளுக்கு காட்சி கொடுக்குறார். அந்த காட்சியை ஆண்டாள் பீதக வாடையை கொண்டு வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பீதக வாடையை கொண்டு என்னுடைய வருத்தத்தை தீர்க்க வேண்டாமா, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ணவாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசிரே, என்னுடைய வாட்டத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்குறா. ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வரா. அதே மாதிரி பெருமாளுடைய திருத்துழாயை கொண்டு வந்து என்னுடைய வாட்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசி பட்சம் பெருமாள் அங்கே பிருந்தாவனத்தில் விளையாடினாரோ இல்லையோ, அந்த விளையாடின மண்ணு பொடியை கொண்டு வந்து எனக்கு தெளித்து, அதனால் முதல்ல திருத்துழாய் தாரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னான், திருத்துழாய் மாலையை கொண்டு வான்னா. இதில் பெருமாள் சாத்தின்னு இருக்கக்கூடிய வனமாலைன்ற அந்த மாலையை கொண்டு வா அப்படின்றா, பெருமாளுடைய நீரை கொண்டு வா அப்படின்றா, பெருமாளுடைய துணி பட்டு வஸ்திரத்தை கொண்டு வந்து என் வாட்டத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்றா. கடைசியில் சொல்லும் பொழுது புடையும் பெயரகில்லேன்னான் போட்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசியீர்கள். அந்த பெருமாள் விளையாடின இடங்களில் இருக்கக்கூடிய மண் தூளை கொண்டு வந்து பூசி என்னுடைய இந்த வாட்டத்தை தீர்க்க வேண்டும். நான் எப்படி இருக்கேன், உள்ளே உருகி நெய்வேன், அப்படியே மெழுகு உருகிற மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே உடம்பு உள்ள எல்லாம் உருகிறது. இப்படி இருக்கேனா அப்படி இருக்கேனா, உழலோ இழலோ வெண்ணாத. தமிழ் பதங்களை பாருங்கோ, உலலோ இழலோ, லாவை எவ்வளோ அழகாக ஆண்டாள் பிரயோகப்படுத்தியிருக்கா. உலலோ இழலோ வெண்ணாத கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவர்தனனை கண்டக்கால். அப்படிப்பட்ட கோவர்தனோத்தாரணம், கோவர்தன மலையை தூக்கின பெருமாளை பார்த்தால் அந்த பெருமாளுடைய பொடியை கொண்டு வந்து, அந்த கோவர்தன மலை பொடியை கொண்டு வந்து என்னுடைய வாட்டத்தை தணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்கு. இப்படிலாம் எனக்கு துன்பத்தை கொடுத்த பெருமான் யார் அப்படின்னா ஆயர்பாடிக்கு அணிவிளக்கை. மாயனை பாசுரத்தில் சொன்ன மாதிரி தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு அங்கே என்ன அந்த அணிவிளக்குன்னு சொன்னாலோ அப்படிப்பட்ட ஆயர்குலமான அணிவிளக்கான அல்லல் விளைத்த பெருமான், அவனை கொண்டு அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடி கனிவிளக்கை வில்லிபுதுவை நகர் நம்பி விட்டுசித்தன் வியன்கோதை வில்லை தொலைத்த புருவத்தால் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக்கடலுள் துவளாரே. வில் போன்ற புருவங்களை உடைய இந்த விட்டுஜித்தனுடைய கோதை, விட்டுஜித்தன் பெண்ணான கோதையுடைய சொல்லை பாட்டை துதிக்க வல்லார்கள் துன்பக்கடலுள் துவளாரே. அதாவது தான் துன்பத்தை அனுபவித்தாலும் அந்த துன்பத்தை வெளிப்பாடாக சொன்ன இந்த 10 பாட்டை யார் சொன்னாலும் அவர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தால் துன்பமே வராது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. துன்பம் விலகிடுத்து அப்படின்னா அடுத்தது இன்பம் கிடைக்கணும். அந்த இன்பம் என்ன, அந்த இன்பமான கண்ணன் எப்படி ஆண்டாளுக்கு சேவை கொடுக்கிறார் அப்படின்றது தான் இந்த தொகுப்புடைய கடைசி பகுதி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.